கிராமத்து கேழ்வரகு களி. இதை செய்யறதுக்கு 10 நிமிஷம் தாங்க ஆகும். அதுவும் மண் சட்டியில் தான் நான் செஞ்சேன். குக்கர்னா கூட விசில் வர லேட் ஆகும். இது 10 நிமிஷம் போதுங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகா ரெண்டுத்தையும் போட்டு தாளிங்க. வேறு எதுவும் போட வேணாம். தாளிச்சதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொதிக்க வைக்கணும். இதுக்கு அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி. இதுதான் அளவு. இப்போ நாங்கள் 2 பேருக்கு செய்கிறோம். அதனால் 1 சொம்பு தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கொதித்து வரணும். அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. இந்த அளவு இந்த ஸ்டேஜுக்கு கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வச்சுக்கிற அந்த ராகி மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுங்க. கொட்டி கைவிடாமல் நல்லா கலரணும். நீங்கள் கலர மாவு கொஞ்சம் கட்டி ஆகிட்டா கஷ்டமாக இருக்கும் கலறதுக்கு. ஆனாலும் கேஸை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கட்டி ஆகிடும். அதனால் சூடாக இருக்கும்போதே பொறுமையாக கலருங்க. கேஸில் ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கீழே வச்சு கலர ஆரம்பிங்க. அந்த மத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த மத்துடைய அடிப்பகுதி இருக்குது பாருங்கள், அதை வச்சு நல்லா அம்மா கலர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சூடு ஆடுறதுக்குள்ளே கலரணும், இல்லைனா கட்டி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளையே பாவம் அவங்க தான் கலர்னாங்க அம்மா. மண் சட்டிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஒரு 2 நிமிஷம் தான் கலர்னாங்க கீழே வச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, மாவை கையில் எடுத்து பால் மாதிரி உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், அவ்வளோதான். சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் இதை ஈஸியாக செஞ்சிடலாம். வாரத்துக்கு 2 முறை சாப்பிடுங்க. நமக்கு எந்த நோயுமே வராது. ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய வேலையும் கிடையாது. என் பிள்ளைங்க விரும்பி இதை சாப்பிட்டாங்க. அவ்வளோதாங்க. இதை கொஞ்சமாக கையில் நல்லெண்ணெய் கொஞ்சம் அம்மா எடுத்துகிட்டு பால் மாதிரி உருட்டி வச்சாங்க. மீன் குழம்பும் அம்மா தான் மண் சட்டியில் தான் வச்சாங்க. மண் சட்டியில் வச்ச மீன் குழம்பு, இந்த களி காம்பினேஷனும் சூப்பராக இருந்ததுங்க. இது கூட முருங்கைக்கீரை சொன்னாங்க அம்மா. முருங்கைக்கீரை கடைஞ்சி இது கூட சேர்த்து சாப்பிடுவாங்களாம். ஆனால் இன்றைக்கி நான் மீன் குழம்பு தான் வச்சுருந்தேன். பாருங்கள், களியும் மீன் குழம்பும் செம்ம டேஸ்ட்டு. இது கிராமத்தில் இன்னமும் இப்படி தான் சாப்பிட்றாங்க. இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே எனக்கு கமெண்ட்டில் ராகின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது சொல்லணுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.